This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மெட்ரோவை விட அதிவேகம். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் வரும் RRTS ரயில்கள். தமிழக அரசு காட்டிய வேகம். தமிழக பட்ஜெட் அறிவிப்பின்படி 1 மணி நேரத்திற்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மிக அதிவேக ரயில்வே ரயில் அமைக்க டெண்டர் விடப்பட்டு உள்ளது. மொத்தமாக 3 வழித்தடங்களில் உருவாக்கிட விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் விடப்பட்டு உள்ளது. வட இந்தியாவில் மண்டலங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டு வரும் RRTS ரயில்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று நிதி அமைச்சகம் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை டு திண்டிவனம் ரூட்டில் RRTS ரயில்கள் அமைக்கப்படும். சென்னை டு காஞ்சிபுரம் டு வேலூர் ரூட்டில் RRTS ரயில்கள் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் டு சேலம் ரூட்டில் RRTS ரயில்கள் அமைக்கப்படும். RRTS என்பது விரைவான மண்டல ரயில் போக்குவரத்து முறை ஆகும். RRTS என்பது இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கியமான திட்டமாகும். இது நகரங்கள் மற்றும் புறநகரங்களை இணைக்கும் வேக ரயில் போக்குவரத்து அமைப்பாகும். டெல்லி NCR பகுதியில் முதலில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மெட்ரோ ரயில்களை விட வேகமாகவும் சாதாரண ரயில்களை விட நவீனமாகவும் இருக்கும். அதிவேக ரயில் மணிக்கு 160 முதல் 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும். AC கோச்சுகள், வைஃபை, ஆட்டோமேட்டிக் கதவுகள். வேகமான பயணம். மெட்ரோவிற்கு மாறாக நீண்ட தூர பயணிகளுக்கு உகந்தது. மின்சாரத்தில் இயங்கும் குறைந்த கார்பன் அடையாளம். டெல்லி டு NCR முதல் கட்டிடம். டெல்லி மெரட், டெல்லி டு அல்வார், டெல்லி டு பானிபத் ஆகிய வழிகளில் முதலில் செயல்படுத்தப்படுகிறது. வட இந்தியாவில் மண்டலங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டு வரும் RRTS ரயில்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று நிதி அமைச்சகம் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 63,246 கோடியில் கட்டப்படும் சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்தில் கிட்டத்தட்ட 40% பணிகள் நிறைவடைந்துள்ளது. 118.9 கிலோமீட்டர் வேக தூரத்திற்கு இந்த மெட்ரோ அமைக்கப்பட உள்ளது. பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரையிலான 9 கிலோமீட்டர் தூரம் 2025 டிசம்பரில் திறக்கப்பட உள்ளது. 50.5 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் 19 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை மட்டுமே தற்பொழுது முடிவடைந்துள்ளது. காரிடார் 3இல் ரத்து செய்யப்பட்ட ஸ்டேஷன் டெண்டர் காரணமாக பணிகள் தாமதமடைந்துள்ளது. விரைவில் போரூர் டு கோடம்பாக்கம் ரூட்டை திறக்க அதிகாரிகள் இலக்கு வைத்துள்ளனர். கலங்கரை விளக்கம் நிலையத்தில் இருந்து பூந்தமல்லி பணிமனை வரை 26.1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வழித்தடம் 4இல் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வாகன போக்குவரத்தை மேம்படுத்தவும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் மேம்பாலம் பணிகள் தொடர்ச்சியாக முல்லைத்தோட்டம் மற்றும் கரையாஞ்சாவடி நிலையங்களுக்கு இடையே மேம்பால பணிகள் நிறைவுற்று முக்கியமான மைல்கல்லை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் எட்டியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.